தூய மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மல்லிப்பூ போல் வந்து மொட்டு போல் இருக்கிறதுனால வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அதனால் வந்து இதுக்கு வந்து தூய மல்லி என்ற பேர். அந்த நாளில் வந்து ராஜாக்கள் இதை வந்து பயிரிடத்துக்கு வந்து நிறைய முயற்சிக்க எடுத்தாங்க, நிறைய வந்து ஊக்குவித்தாங்க அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு அற்புதமான வெரைட்டி, பாரம்பரிய வெரைட்டி. வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் மோட்டாவாக தான் இருக்கும் மற்ற அரிசிங்களாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் என்ன விஷயம்னா இது மருத்துவ குணம், நல்ல அற்புதமாக மருத்துவ குணம் இருக்குது. பார்த்திங்கன்னா இது இளமையை கொடுக்குற அரிசின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து இதை ரொம்ப எடுத்துப்பாங்க. இதை இது நாளடியும் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது, டெய்லி ஒரு வேலையாவது எடுத்துகிட்டு வரும்போது, இல்லை வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். குடலில் தேங்கி இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றும் போது அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ உறுப்புகளெல்லாம் வந்து சதி செஞ்சு அது நல்லா ஆக்டிவ் ஆகிட்டு அதனுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் முகத்தில் தெரியும். ஒரு அற்புதமான வெரைட்டியை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறோம். இதுக்கு வந்து நிறைய தேவைகள் நின்றுனே இருக்குது. ஒரு சில மக்கள் ரெகுலராக வாங்கின்னு இருக்காங்க. அற்புதமான வெரைட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அந்த டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட்டுடைய கெசட் டீட்டெயில்ஸ் படி பார்த்தா, அதே போல் அயன், மேக்னீஸ், ஜிங்க் இது 3 மினரல்ஸும் இதில் இருக்குது. குறிப்பாக ரொம்ப அற்புதமான வெரைட்டி. இது வந்து அந்த சம்பா பட்டத்துலலாம் போடுவாங்க. நான் வந்து எல்லா பட்டத்துலையுமே போடுறேன். ஏன்னா இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பண்ணுறதே வந்து ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் தான் பண்ணுறோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். நம்ம பாருங்கள் 2 துண்டு. நம்ம தொடர்ந்து அந்த அரிசியை வந்து அந்த ஸ்டாக் வச்சுக்கிறப்போ நம்ம பயிரிடுறோம். 2 போகம் 3 போகம் பண்ணுறோம். குறைஞ்ச அளவில் பண்ணுறோம். முக்கியமாக இந்த சம்பா பட்டத்தில் தான் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நம்ம சித்திரை பட்டத்திலே ஓரளவுக்கு எடுத்துன்னு வந்திருக்கோம். இது எல்லாம் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சது தான். ஆனால் இங்கே பாங்க பன்னியினுடைய தாக்குதல் பாங்க, திட்டா அடிச்சு வைக்க. இதெல்லாம் வந்து ஒரு 25லேருந்து 30 நாளுக்குள்ளே செஞ்ச சேதாரம். ஒரு 20-25 நாளாக வந்து நாங்கள் வந்து என்னன்னா இப்போ வந்து மீனம் இந்த ஓரங்களில் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல வந்து அதை தெளித்து அந்த ஸ்மெல்லை வந்து ஏற்பட வச்சோம். அந்த பொதாலாம் கூட அடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்மெல்லு பார்க்கும்போது, அந்த மீனுடைய கழிவு ஸ்மெல்லு பார்க்கும்போது அது வந்து மீன் பண்ணி வந்து என்னுடைய தாக்குதல் கம்மியாக இருக்குது. இது ஒரு புது அனுபவம் எங்களுக்கு. நாளைக்கு இதை வந்து நல்லபடியாக அறுவடை பண்ணோன்னா இந்த டென்யூரில் இந்த சித்திரை மாட்ட பட்டத்தில் கற்றுக்கின பாடம் இது.